பூர்வ ஜன்மோர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. வெள்ளை மனசிலும் வெட்கச் சிரிப்பிலும் வாழ்ந்திருப்பேன். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. உள்ள நாட்டு முழு பேருக்கும் நான் சர்ப்ரைஸ் அனுப்புறேன். எனக்கே மடி வச்சுட்டாங்க. கொஞ்சம் மிக்கி கிட்டனே இல்லைங்க. கர்மா விடாது. சரியா நான் கதைப்போமா? ஓகே வணக்கம் அண்ணா. நான் ஹாகி சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கிறோம். நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு தெரியல. உங்களுக்கு நீங்க அனுப்புறது தெரிஞ்சு உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சு அனுப்பினாங்களோ தெரியல. ஓகே ஸ்பெஷலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே. ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு அனுப்பினதோட நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு. ஸ்பெஷல் கிஃப்ட். உங்களுக்கு சாக்லேட் விருப்பமா? விருப்பம் இல்ல. அப்போ உங்களை பற்றி தெரியாத ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கோம். என்ன தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இது அனுப்பியிருக்காரு. அப்படித்தானே? சரி கேர்ள்ஸுக்கு விருப்பம் சில நேரம் உங்களோட வைஃபுக்கு அனுப்பியிருக்கலாமா? நீங்க எப்படியும் உங்களுக்கு வர்றதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணி கொள்வீங்க தானே. அப்ப அவங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த கிஃப்ட் போகுது. அவ அனுப்பியிருந்தா என்னண்டு அப்படி அனுப்பியிருப்பா. உங்களுக்கு தானே அவ பிடிச்சதை அனுப்புவா இன்றைக்கு. சரி அப்ப தரட்டா? சரி ஓகே. விருப்பமா தான் கேக்குறீங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லுறீங்க. சாப்பிட்டா போச்சு. நன்றி. சரி உங்களுக்கு பக்கத்திலேயே 2 டெடி வந்து நிக்குது. எந்த டெடி விருப்பம் உங்களுக்கு? ரெண்டும் ஒரே ஷேப்பா இருக்கு. ஒரே ஷேப்பா இருக்கு. உங்களோட கலர்ல வேற இருக்குது. என்ன செய்வோம்? எந்த டெடிய கிட்ட கூப்பிட போறீங்க? என்ன நடந்தாலும் இதுதான் உங்களோட நிக்க போகுது. அது போதான் போகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அப்ப சரி கொடுங்க மினி கொடுங்க. சரி ஓகே. இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. இப்ப இதுவரைக்கும் தந்த கிஃப்ட்ல ஏதாச்சும் ஐடியா இருக்கா யார் தந்திருப்பாங்கன்னு? அங்க உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே நிறைய அடுக்கி வச்சிருக்கிறோம். அப்ப தெரியல உங்களுக்கு யாருன்னு ஐடியா இல்லையா? பேர் தான் எழுது எல்லாம் காட்டணும் வைக்கல எழுதி எல்லாத்தையும் தாரம் சொல்லுவீங்க. சரி ஓகே. அப்ப எல்லாத்தையும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆள் தான் கண்டிப்பா அனுப்பி இருக்கும் போல இருக்கு. பாப்போம். நீங்க தானே ஓபன் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டீங்களே. சரி மினிட்ட கொடுங்க. டோல வச்சிருக்கு. நீங்க கஷ்டப்படாம. இல்ல கிஃப்ட் வந்தவங்க சொன்னவங்க உங்களை கஷ்டப்பட விட வேணாமண்டு. அதுதான். சரி ஓகே. அப்படியா? நான் கஷ்டப்பட நினைக்கக்கூடிய ஒரே ஆள் அம்மா அப்பா. என் அப்பா பிறந்த நாள் செய்யறாரு. இந்த பெரிய ஃபங்க்ஷன் அப்பா செய்யறாரு. அப்ப அப்பா எனக்கு இல்ல. இதே ஒரு சர்ப்ரைஸ் தான். அப்ப பயப்பா தான் இருக்கு. ஆனா அவ அனுப்பலையேன்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. என்ன சொல்லிட்டார் நான் அனுப்பலையே. ஒன்றரை நினைப்பிருந்தா சொல்லிருக்கேன். கெஸ் பண்ணி மூலம் வந்ததுக்கு பயமா கிடையாது. பதட்டமா கிடக்கு. என்ன நான் லாஸ்டா சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு சொன்னா நான் லாஸ்டா சொல்லுவேன் எல்லாமே. நீங்க 3 பேரை வச்சிருப்பீங்க ஒரு வேலைக்கு. நான் அதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஆள் தந்து முடிச்சீங்கன்னா நான் கட்டாயம் சொல்லுவேன். சரி உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களை கிளியர் ஆக்கிட்டு தான் நாங்க வெளியே போவோம். சரியா? ஓகே. தேங்க்யூ. ஏன்னா இந்த இதுல சுத்தி இருக்கிறார்கள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்குல்ல. நீங்க வெளியே எடுத்தீங்க வச்சீங்கன்னாலே ஓகே.
அக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, சைஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கிஃப்ட் அனுப்பி இருக்கா. அவாதான் பிடிச்ச உடுப்பு வந்திருக்குதா? எல்லாமே பிடிச்ச உடுப்பு தான் கிடக்குது. அதனாலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. யாரு பழைய எக்ஸுகளாவும் இருக்கலாம் அக்கா, கொஞ்சம் நீங்க அலர்ட் ஆக வேண்டிய நேரம் இது. அப்படியெல்லாம் இல்ல அமைதியா போகுது சவுண்ட், கிஃப்ட் வர 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 பயத்துல எக்ஸ் அனுப்பி இருந்தா என்ன செய்யறது? அடிய லெவலும் இப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடா, இருக்கிறபடியா தானே அனுப்பி இருக்கிறாங்க. பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரியா, வாட்ச் வந்திருக்கு, எடுத்து காட்டுங்க. பிடிச்சிருக்கா எல்லா கிஃப்ட்டுமே? எல்லாமே பிடிச்சது. சரி, ஓகேயா. தூரத்துல இருந்து வந்ததா, அதையும் நோட் பண்ணி வைங்க. ரொம்ப தூரமா, நீங்களும் தூரமா இருந்து வந்தாலும் அதுவும் கிஃப்டும் தூரமா இருந்து வந்திருக்கு. விஷயம் தான் அதுதான் இப்பதான் நீங்கள் எல்லாம் அதுக்குதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த இதான் நீங்கள என்ன இருக்கா? என்ன இருக்குது? நிறைய இருக்குது, சொன்னேன். நீங்க சொன்னாலும் முழுத்துலயும் தருவோம் என் கையில. உங்களுக்கு தான், வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எல்லாம் தருவோம், எல்லாம் தருவேன் உங்களுக்கு தான். ஐயோ ஐயோ, வெளியே வைக்கணுமே. சரி, வைங்க வைங்க. இல்ல, எனக்கு அக்காவுக்கு தான் இன்றைக்கு ஒரு ஷாக்கா இருக்க போகுது. எது மிக்ஸ் அப்படி இருந்தா இப்பயே சொல்லிருங்க, அப்புறம் நான் சொன்னீங்களா தடையெல்லாம் வலிச்சாச்சு. சரி, ஓகே, மற்ற கிஃப்டையும் பார்ப்போம். இப்ப நான் சொன்னதுக்கான தடயம் இங்க இருக்குதா பாருங்க. என்ன கிஃப்ட் வந்திருக்கான்னு நீங்களே பாருங்களா. சரி, ஹார்ட் அனுப்புற அளவுக்குன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அது உள்ளுக்கெல்லாம் பஞ்சுதான் இருக்கு, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்கட அன்பை வெளிப்படுத்துற இல்லையே, அவட பேர் சொன்னீங்க, அப்படி இல்ல. என்ன செய்வோம்? சரியா, அடுத்த கிஃப்ட பாப்போம். சரி, நீங்க டென்ஷன் ஆக கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கா, அத சொல்லியிருக்கிறேன். அக்கறையும் இருக்கிற ஒரு ஆள். என்ன இருக்குது உள்ளுக்கு பாப்போம். என்ன யார் விஷ் பண்ணு போட்டிருக்கு? செல்லக்குட்டி. நவியா உங்களை செல்லக்குட்டின்னு கூப்பிடுவா? கொஞ்சம் முன்னுக்கு போய் பாருங்க, செல்லக்குட்டின்னு யாரு கூப்பிடுறேன்னு. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கவிதை இருக்கு, நான் வாசிக்கட்டுமா? தாய் போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்ததையே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ குடைபிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே, என் உலகம் நீதானென்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு, உன்னை தவிர வேற ஒன்றும் இல்லை. யார் இந்த ஸ்பெஷல் கவிதை தந்தது? அபியா. ஓகே, சரி, என்ன இருக்குது அதையும் பார்த்துட்டு என்னவோ, வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். அதை நீங்க தான் வாசிக்கணும். கீழே இருக்கிறது I love you my sweet husband. ஓகே, சரியா, அடுத்தது பாபு. லாஸ்ட் கிஃப்ட். மெமரியல் போட்டோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இது எங்க எடுத்தீங்க? ஏர்போர்ட்ல போகும்போதா? வரும்போது. அதுல என்ன எழுதி இருக்குன்னு எங்களுக்கும் சத்தமா சொன்னா நாங்களும் கேட்போம். செல்லம் ஜெயகாந்த், நீயும் என்ன பிரிந்தால் இந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடரும். ஒரு பாட்டு ஞாபகம் வருதா? சரி, ஓகே. அது அந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு தான் தெரியும் யார் அந்த பாட்டு பாடுவீனு. அது பாடக்கூடிய ஆள் பக்கத்துலதான் நிக்கிறா. சரி, ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. சரி, அப்படியே வைஃப் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க முதல்ல யோசிச்சது தானே? இல்ல, என் வைஃபை தாண்டி யாரையும் யோசிச்சது இல்லையா? சொன்னீங்க. நிறைய பேர் உங்களோட விருப்பமான எல்லாருமே
நிறைய பேர். ஓகே. நியமம் சதவீத மாதிரி தான். ஓகே. அப்ப நீங்க எல்லாரோடையும் ஒரு அழகான உறவை உருவாக்கி வச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. எல்லாருக்கும் தெரியும் அது. அதை தாண்டி உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு அன்போடையும் அக்கறையோடையும் இருக்கிற ஒரு உறவை நீங்க எந்த நேரமும் உங்களோட தொடர்றதுக்கு வச்சிருக்கிறீங்க. இந்த அன்பும் அக்கறையும் எப்பவும் அவங்களுக்கு உங்க மேல இருக்குமன்றதை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுன்ற அடையாளமா தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்பெஷல் கிஃப்ட உங்களுக்கு அனுப்பணும்ன்றது அவங்களுடைய ஆசை. இந்த தருணத்துல உங்களோட வைஃபுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்பட்டா சொல்லலாம். அது நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது நீங்க தனியா நிறைய சொல்லலாம். கடைசி வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க. இருக்கணும், உங்களோட கடமை. சரி, ஓகே. அப்ப ஸ்பெஷலா வேற எதுவுமே இல்லையா? ஒரு ஹாஸ்பிஸ் எதிர்பார்த்து தானே செய்திருப்பாங்க. அது எதுவும் இல்லையா அவங்களுக்கு? அவ இப்பயே தலை குடிஞ்சிட்டா பக்கத்துல. சரி, ஓகேண்ணா. நீங்க இதே போல 2 பேருமே எப்பயுமே இணை பிரியாம உங்களோட உறவுகளோட நிறைய காலம் சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை தொடரணும் என்று உங்களோட மனைவியோட சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். ஹாப்பி பர்த்டே அண்ணா.